ஹாய் விவாஸ் வந்தாங்க ஸ்ரீகேசன் சத்யன். இந்த வீடியோவில் நிலவுக்கு என்மேல் நடிக்கும் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுவீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலவுக்கு என்மேல் நடிக்கும் இந்த படத்தோட ஒன்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸ்குள்ளே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு சைடு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வாக மாறுது. அப்படி தான் அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அது வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ அப்படின்னு இவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். இவன் வந்து குக்கிங்க்கு படிச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து பிகாம் படிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே எப்படி கான்ட்ரவர்சி ஒர்க் ஆச்சு, இவங்களுக்குள்ளே எப்படி அந்த பாண்டிங் உருவாச்சு, லவ் பண்ணாங்களா இல்லையா, இல்லை அவங்கள மாதிரி லவ் பண்ணி பிரிஞ்சு லிவிங் டுகெதராக போயிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது தான் இந்த நிலவுக்கு என்மேல் நடிக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப நீட்டான அழகான ஒரு ஸ்டோரி, எந்த ஒரு கிளாமர் காட்சும் இல்லாமல் ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூவி பிரகாஷ் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே மாஸ். இந்த படத்தில் கூடிய எல்லா சாங்ஸும் நம்மளை ரசிக்கக்கூடியங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்ஸோட வீடியோவும் சரி ஆடியோவும் சரி அவ்வளோ குவாலிட்டியாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்க்ரீனில். அந்தளவுக்கு வந்து ஒரு பூப்சம் இருந்துச்சு. தங்களை மீறி நீங்களே ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ணுவீங்க ஒவ்வொரு பாட்டும். அதுவும் கோல்டன் ஸ்பெரோனா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரேக்கப் சாங்காக கூட இருக்கட்டும், படம் ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய அந்த சாங்காக கூட இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே யூகிக்கலாம். அந்த லவ் ப்ரப்போஸ் சீன் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் யாரும் சொல்ல முடியாத ஒரு லவ் ப்ரப்போஸ் சீன்ஸ் ஒரு இந்த லொக்கேஷனில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் இருக்குங்களா, அந்த ஷாட் வந்து தனுஷ் ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சீனுக்கு சீன் உங்களை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப யதார்த்தமாகவும் நீட்டாக கதைக்குள்ளே நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆடுகள நிறைய சரண்யா பொன்வன் அவங்களோட பேராக கூட இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுத்தவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் ஒரு பணக்கார அப்பா எப்படி இருப்பார், ஸோ அவரோட வேலை என்ன, ஸ்க்ரீனில் அவர் என்ன பண்ணணும், ஸோ அது பண்ணியிருக்காரு. மேத்யூ தாமஸ் அவரோட ரோல் பின்னியிருக்காருங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பும் இல்லாமல் ஓவராகவும் இல்லாமல் கரெக்டாக என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு மேத்யூ தாமஸ். பிரியா வாரியர் அவங்களோட ரோல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு டெக்னிஷியன் பார்க்கும்போது ஒளிப்பதிவு இந்த படத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. லொக்கேஷனும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. கோவா போகக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த நைட் சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், பிரபுவும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த நைட் பண்ணுற ஒரு விஷுவலாக கூட இருக்கட்டும், அவங்கள புலம்புற அந்த சீக்வன்ஸ், அந்த அழுகுற சீக்வன்ஸ், ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்மள ரசிக்கபடியே இருந்துச்சு. பிரபுக்கு வந்து ஸோ இன்னும் கேரக்டர் வைஸில் பார்க்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நான் சோகமாக இருக்கேன், அந்த சோகத்தை எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாமல் ஒரு ஆக்டிங், இன்னும் ஆக்டிங்கில் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் பாபிஸ். ஸோ அவரோட ரோல் அவ்வளோதான். ஸோ ஹீரோனி நிலாவாக நடித்த அந்த கதாபாத்திரம் அப்பப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு போனாலும் அந்த 6 மாதம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்க, பாவிஸ் என்ன பண்ணார், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன். இந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன அங்கே நடக்கும், அப்போ அந்த பையன் என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ட்டில் இருப்பான், அவன் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ், அந்த டைலாக்ஸ் எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு காதல் படமாக காமெடி படமானு கேட்டிங்கன்னா, இது ஜென்ரலான ஒரு படம். அதுவும் காலேஜ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு உங்கள் லவ் ஃபெயிலியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் கப்புள்ஸாக மறக்காமல் இந்த படத்துக்கு போகலாம். அதுவும் பேச்சுலர் பசங்களாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ட்ரீட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு தனுஷை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா பின்னிருக்காங்க ஒவ்வொரு சாங்ஸாக கூட இருக்கட்டும், அந்த வீடு, ஸோ அந்த கோவாவில் இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களால என்னென்ன மெனக்கட முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே மெனக்கட கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்கில் படம் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த தொய்வுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாமான்னு தெரியுது. ஜூவி பிரகாஷ் பற்றி சொல்லி ஆகணுங்க, வாட் ஆ வண்டர்ஃபுல் காய்ங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரியும் போட்டு நம்மளோட உணர்வு ரீதியாக கடத்தி வெளியே கொண்டு போயிருக்காரு ஜூவி பிரகாஷ். எங்கெங்கெல்லாம் தொய்வுனா ஏற்படுது அந்த தொய்வுலாம் மறைக்கிறதுக்கு ஜூவி பிரகாஷ் கையில் அந்த மந்திரத்தை கொடுத்துருக்காரு தனுஷ். படம் மொத்தத்தில் ஒரு என்டர்டைன் மூவி. ஸோ ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஒரு எல்லா கவலையும் மறக்கடிச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். படத்தில் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்னால் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு புதிய டைரக்டர் தனுஷ். ஸோ அவர் 2-3 படம் எடுத்திருந்தாலும் இந்த படத்தில் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுருக்காரு. ஒரு புதிய அறிமுகங்கள் இந்த திரையில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு இருந்தால் இந்த படம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். நிலவுக்கு என்மேல் நடிக்கும் அதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 4. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கு. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த ரிவ்யூவில் சந்திப்பது உங்கள் யஸ்ரீகிருஷ்ணன் சக்தி அன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.